இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிவகுத்து படையெடுக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு. ஏன் அவர்கள் இப்படி சாறை சாறையாக அதிமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்ற அதிமுகவை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் அவர்களுடைய சுயநலத்திற்காக, அவர்களின் சுகபோக வாழ்வுக்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள். இன்று கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய சென்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களுடன் சென்ற அதிமுக தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தின் பின்வாசல் கதவை உடைத்துக் கொண்டு புற்றீசலை போல பாய்ந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கா சுயநலத்தோடு வாழ்வது? இவர்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் அந்த அரசியல் கட்சி எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்டவர்கள்லாம் அதிமுகவில் இருந்த காரணத்தால் தான் அவருடைய சுயநல ஆசைக்கு அதிமுகவை பலி கொடுத்து விட்டார்கள். இப்படி சுயநலம் மிக்கவர்கள் அதிமுகவில் இருந்தால்தான் அந்த கட்சி ஜெயலலிதாவிற்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை, ஆகவே நடிகர் விஜய் கட்சிக்கு போகிறோம் என்று சொல்கின்ற இத்தனை பேரும் கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் அவர்கள் எப்படி பயணம் செய்தார்கள்? அப்பொழுதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு மனித புனிதராக தெரிந்தார். எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழன் என்று அழைக்கின்ற பொழுது நான் கூசாமல் அழைத்துவிட்டு இன்றைக்கு அதே எடப்பாடி பழனிசாமியை புரட்டுக்காரர் என்று சொல்லி அதிமுகவை ஒழித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்கிறார்கள். மொத்தத்தில் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவில் இருந்துதான் சாறை சாறையாக போகிறார்கள். அதிமுக என்கின்ற இயக்கத்தை அதிமுகவை சார்ந்தவர்களே ஒழித்து கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு தேர்தல் வெற்றி, அதன் மூலம் ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம், அதனுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவர்களுக்கு என்ன புதிய அரசியல் வாழ்வை கொடுத்து விட போகிறார்? இவர்களுக்கு என்ன அங்கே எதிர்காலம் இருந்துவிட போகிறது? அப்படித்தான் என்ன ஜோசப் விஜய் ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து, மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து, கல்வி வேலை வாய்ப்பை கொடுத்து, சமூக நீதியை கொடுத்து ஒரு ஒப்பற்ற ஆட்சியை, ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி விட்டாரா? ஆகவே விஜய் நல்லாட்சி கொடுத்தார் என்று விஜய் கட்சிக்கு போகிறோம் என்று அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்வதற்கு நடிகர் விஜய் பெற்ற ஒரு வெற்றி மட்டுமே நடிகர் விஜயை ஒரு நல்ல தலைவராக, ஒரு நல்ல நிர்வாகியாக இந்த நாட்டுக்கு அடையாளப்படுத்தி விடுமா? ஒரு திரைப்படத்தில் சந்திரபாபு பாடினாரே, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்று. இன்னும் நடிகர் விஜயுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை. விஜய் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாட்களிலேயே பல விமர்சனங்களை சந்திக்கிறது. விஜய் ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 மாதம் கூட முடிவடையவில்லை. அதற்குள் பல பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் கொலைகள், கிட்டத்தட்ட 64க்கு மேற்பட்ட கொலைகள், படுகொலைகள் தமிழ்நாட்டிலே கோரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இவரை நம்பி இன்றைக்கு அதிமுகவை விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைபவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள்? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அந்த மனைவி வேறொருவருடன் திருமணத்தை மீறிய உறவு, அதாவது கள்ள தொடர்பில் இருந்தார் என்று சொல்லி அவருடைய மனைவியை அவர் தாக்கிவிட்டு
அவருடைய 4-5 வயது மகனை தூக்கி கொண்டு பட்டுக்கோட்டையை தாண்டி சென்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தைகள் காப்பகத்திலே இருக்கிறது. அவரால் தாக்கப்பட்ட அவருடைய மனைவி காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த பெண் கூட தமிழக வெற்றி கழகத்திற்காக இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் ரீல்ஸ் போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக எப்படிப்பட்டவர்களால் இந்த தமிழக வெற்றி கழகம் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பது கூட தெரியாமல் அண்ணா திமுகவில் இருந்து விலகி அவர்கள் ஏன் சாரையாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள்? இன்று கூட ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் 4 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைகிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத், அதிமுக முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, பாப்பிரெட்டிப்பட்டி எக்ஸ் MLA கோவிந்தசாமி, சங்ககிரி தொகுதி எக்ஸ் MLA சுந்தர்ராஜ், வீரபாண்டி தொகுதி எக்ஸ் MLA ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் எக்ஸ் MLA மான்ராஜ், கலசப்பாக்கம் எக்ஸ் MLA பன்னீர்செல்வம், சிவகாசி எக்ஸ் MLA ராஜவர்மன், ஆற்காடு எக்ஸ் MLA VKR சீனிவாசன் ஆகியோர் இன்றைக்கு தவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். கூட்டமாக இணைகிறார்கள். இந்த இணைப்புக்கு ஏற்பாடு செய்பவர் அநேகமாக தவேகாவில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற செங்கோட்டையன் என்று நினைக்கிறேன். இதில் பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சட்டவிரோதமான ரியல் எஸ்டேட் தொழிலை செய்கிறார்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் அவர்கள் நேர்மையான முறையில் ஈடுபட்டிருந்தால், ரியல் எஸ்டேட்டை அவர்கள் நேர்மையாக நடத்தியிருந்தால் இவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. ரியல் எஸ்டேட் தொழிலில் பல முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த முறைகேடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய பிழைப்பை தேடி, இவர்களுடைய வாழ்வை தேடி, இவர்களுடைய வசந்த வாழ்வை தேடி இவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செல்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் அதில் பலர் கனிம வளத்தை கடத்துகிறார்கள். அதற்கு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆட்சி கட்சியிலே இருந்தால், ஆட்சி கட்சியின் ஆதரவு இருந்தால் கனிம வளங்களை கடத்தலாம். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இன்றைக்கு அண்ணா திமுகவை விட்டு விலகி பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாளை தமிழக வெற்றி கழகம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தோற்றுவிட்டால் அதற்கு பிறகு எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சிக்கும் படையெடுக்க தயங்க மாட்டார்கள். இவர்கள் அரசியல் பிழைப்புவாதிகள். இவர்கள் இன்னும் சொல்ல போனால் அரசியல் கோமாளிகள். இவர்கள் அரசியல் சுயநலவாதிகள். இவர்கள் மக்களுக்காக, இவர்கள் மக்கள் பணி செய்வதற்காக, இவர்கள் சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அரசியலுக்கு பொது வாழ்வுக்கு வந்தவர்கள் அல்ல. இவர்கள் சுயநலத்திற்காக பொது வாழ்விற்கு அரசியலுக்கு வந்தவர்கள். ஆகவேதான் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். இதுவரை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், நடிகர் விஜய் ரசிகர்கள், அவர்கள் சரியான முறையில் இருந்திருந்தாலும் கூட இனி இவர்கள் சென்றதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை கிரிமினல் மயமாக்கி விடுவார்கள். அதற்குத்தான் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இத்தனை காலம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை புரட்சி தலைவர் என்றும், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவர் என்றும், எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர் என்றும் இவர்கள் சொல்லியது அத்தனையும் ஏமாற்று வேலை. இது சுயநலத்தின் வெளிப்பாடு. எடப்பாடி தொகுதிக்கு அருகிலே இருக்கின்ற சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுந்தர்ராஜ்
எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்துவிட்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிந்துவிட்டு அவர் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு போய் அந்த கட்சியில் சேருகிறார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் இவர்களை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு துரோகம் இழைப்பவர்கள், அவர்களை ஏமாற்றுபவர்கள், இவர்கள் பசுதோல் போர்த்திய புலிகள். அவர்கள் இருந்த இயக்கத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த இயக்கத்தை காவு கொடுத்து விட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் பச்சோந்திகளாக மாறியவர்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.